வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றை விட இன்று தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று மார்ச் 10ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைத்தது. ஆனால் ஒரு தீவிர மழையோ கனமழையோ இல்லை. பெரும்பாலான இடங்களில் மில்லிமீட்டர் கணக்கில் தான் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக 7 மில்லிமீட்டர், 6 மில்லிமீட்டர் இப்படி மில்லிமீட்டர் கணக்கில் மழை பெய்துள்ளது. அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலும் ஆங்காங்கே மழை பெய்துள்ளது. ஆனால் கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் மழை பெய்துள்ளது. அதேவேளை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் மட்டுமே, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை பெய்துள்ளது. இன்று சற்று மார்ச் 11ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தொடர்ந்து காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி முன்னேறி வரும். இந்த நிகழ்வு முன்னேறி வரும்போது தென்மேற்காக முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலநடுக்கோட்டை அடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும், அதாவது மார்ச் 11ஆம் தேதி மட்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பெய்ய கொடுத்து மார்ச் 12, 13 தேதியில் கடல் ஓரங்களில் மட்டுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்பது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. இந்த நிகழ்வால் ஒரு தீவிர மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகும் கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வால் மார்ச் 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை ஆங்கங்கே வெப்பச்சலன மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மார்ச் 17ஆம் தேதி முதல். இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தேனி மாவட்டத்திலும் ஆங்கங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்கள் என்பது திண்டுக்கல், மேலும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி, மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவாக. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பு என்பது ராமநாதபுரம் தொடங்கி மதுரை தொடங்கி அதற்கு தெற்குள்ள மாவட்டங்கள் முழுவதுமே இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிதமான சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை மார்ச் 12ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மதிய மாநிலங்களில் உள்பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 12ஆம் தேதியை பொறுத்தவரை. மார்ச் 13ஆம் தேதியும் இதே வானிலை நீடிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 14ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான தூறல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மார்ச் 14, 15 தேதியில் அதே வழியில் தமிழகத்தில் வெயிலும் 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 13, 14, 15 தேதிகளில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து வெயில் இருந்தாலும் அதிகாலை நேரங்களில் லேசான குளிரும் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மார்ச் 17ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிழக்கு காற்றை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதால், தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 17ஆம் தேதி முதல். அதே வழியில் கேரளா அருகே ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் வட மாநிலங்களிலும் குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை நல்லாவே ஈர்க்கும் என்பதால் மாலை, இரவு, நள்ளிரவு என்று படிப்படியாக வெவ்வேறு நேரங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதேவேளை இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள்,
நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழைப்பொழிவு. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு, மார்ச் 17ஆம் தேதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். ஆனால் கூடுதலான பரப்பு என்பது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம், அதேவேளை மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு. மார்ச் 18, 19, 20, 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 20, 21, 22, 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதாவது மதுரைக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் குறையும். தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் விரிவான வானிலை அறிக்கையோடு. நன்றி.